நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடியே வரணும், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் நாம போகணும். இது எங்க ஹாஃப் டே, இது எனக்கு ஃபுல் டேடா, ஃபுல் டே. சண்டே ஒரு நாளும் வீடெல்லாம் வேலை பார்க்க முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணும். மண்டே பிரேயர் எவ்வளவு நேரம் நடக்கும் தெரியுமா? அதுல நிக்கணும். ஐயோ டிஃபன் பாக்ஸ் வேற கழுவல. ஐயோ நான் தடிக்குமே. என்னங்க பிள்ளைங்களோட ஹோம்வொர்க் நோட்லாம் கரெக்ஷன் பண்ண சொல்லி ஒரு 10 நோட் கொடுத்தேன்ல, கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்லம்மா மறந்துட்டேன். ஐயோ உங்ககிட்ட போய் கொடுத்தேன் பாருங்க. பிள்ளைங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறது கொடுக்காமயே இருக்கலாம். இதெல்லாம் கரெக்ஷன் பண்றது எனக்கு ஹோம்வொர்க் மாதிரி இருக்கு. சீக்கிரம் கொடுங்கம்மா. இப்பவே 10 மணி ஆச்சு. இதுக்கு அப்புறம் நான் எப்ப கரெக்ஷன் பண்ணி எப்ப தூங்கி நாளைக்கு எப்ப ஸ்கூலுக்கு போறது? நாளைக்கு 7A க்கு போறனே டெஸ்ட் வச்சலாம். ஜாலியா உட்கார்ந்துக்கலாம். 8th B க்கு செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கணுமா? ஐயோ அது என்ன லெசன் கூட தெரியாதே. ஐயோ ப்ரிப்பேர் பண்ணு. ஸ்டூடண்டாவே இருக்கலாம். அந்த வனிதா மிஸ்க்கு மட்டும் மண்டே 2 ஃப்ரீ பீரியட் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் கூட இல்ல. சப்ஸ்டிடியூஷன் வேற போட்டுருக்காங்க. என்னதான் நான் பண்ணுவேனே எனக்கு தெரியல. ச்சே பரவாயில்ல சாரு, பரவாயில்ல. இன்னும் ஒரு வாரம் தான், அப்புறம் ஆனுவல் லீவ் விட்டுருவாங்க.